குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 சீசன் வந்து பாரி சாத்துக்குடி வந்து காய்க்கும். அப்படி காய்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 30 கிலோ வந்து காய் வரும். அதிகபட்சம் 50 கிலோ வரைக்கும் காய் எடுத்த விவசாயிகள் இன்றைக்கி வந்து இருக்கிறாங்க. 70 கிலோ காய் எடுத்த விவசாயிகள் இருக்காங்க ஒரே மரத்தில் வந்து. நாம் சொல்கிறோம் 2 சீசனுக்கு சேர்த்து ஒரு செடியிலேருந்து நமக்கு வந்து 30 கிலோ காய் வருதுனால கூட இன்றைய சந்தைய மார்க்கெட்டை நீங்கள் வந்து போட்டு பார்த்துங்க. 20 ரூபாய்க்கு கம்மியாக வந்து யாரும் வந்து சாத்துக்குடி கொடுக்க போகிறதில்ல. அப்போ 600 ரூபா கிட்டத்தட்ட மினிமமாக ரொம்ப குறைஞ்சபட்சம் விலையே இல்லைங்க, 20 ரூபாய்க்கு தான் விலை போகுதுன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபா ஆயிலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் சாத்துக்குடியில் நம்ம வந்து வருமானம் பார்க்க முடியும். நான் வந்து பாரி ஒன்று வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரங்காபுரி ஜம்பேரி வந்து பார்த்தீங்கன்னா பழம் வந்து முழுசாக மெச்சூர்ட் ஆகாமல் பழுக்காமல் உங்களுக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல புளிப்புத்தன்மை அந்த சிட்ரஸ் ஃபேமிலிக்குரிய அந்த குணத்தை வந்து காமிச்சிடும். ஆனால் இதே வந்து பாரின்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷ் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வெளியிட்ட ரகமான இந்த பாரி ஒன்று ரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரைக்காய் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு புளிப்பு தட்டாது. அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். சாத்துக்குடி சாகுபடி பற்றி நாம் இந்த காணொலியில் வந்து முழுசாக வந்து பார்க்கலாம். சாத்துக்குடி வந்துட்டு எல்லா மண்ணிலையுமே வந்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக சாத்துக்குடி வருமா அப்படின்னே ஒரு கேள்வி இருக்குது. நாம் என்ன சொல்கிறோம், எலுமிச்சை, நார்த்தை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, பப்ளி மாஸு இது எல்லாமே ஒரே குடும்பம், சிட்ரஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அப்போ எலுமிச்சை வரக்கூடிய எல்லா மண்ணிலையுமே பார்த்தீங்கன்னா சாத்துக்குடியை நம்மளால் கொண்டு வர முடியும். ரெண்டாவது சாத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துருக்கு புது ரகங்களான்னு பார்த்தீங்கன்னா அந்த பாரி ஒன் சாத்துக்குடி இருக்கு இல்லைங்களா, பாரி ஒன் சாத்துக்குடியை இது போல் 10க்கு 10 இடைவெளியில் நாம் வந்து அடர் நடவு முறையிலே வந்து நாம் வந்து சாகுபடி பண்ண முடியும். இதே நடவு பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஓராண்டுகள் நிறைவடைந்த செடி. இந்த ஓராண்டுகள் நிறைவடைந்த செடியில் எந்த அளவுக்கு வந்து கிளைகள் பிரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு வந்து அடித்தண்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து மெச்சூர்டாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். மண் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இது ஒரு செம்மண் சரளன்னு வந்து சொல்லலாம். இந்த செம்மண் சரளையில் ஒரு ஏக்கருக்கு 400 செடிகள் அப்படிங்கிற விதாச்சாரத்தில் கிட்டத்தட்ட 3 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாரி சாத்துக்குடி வந்து நம்ம வந்து நடவு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3 ஏக்கர் சாகுபடி பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து நமக்கு என்னவா ரிட்டர்ன்ஸ் வரும், இது எப்படி வந்து அறுவடைக்கு வரும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, பொதுவாக வந்து பாரி ரக சாத்துக்குடி, அதாவது ரங்காபுரி பழைய ரகங்கள் ரங்காபுரி ஜம்பேரியை விட பாரி ஒன் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன் வந்து பாரி ஒன் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரங்காபுரி ஜம்பேரி வந்து பார்த்தீங்கன்னா பழம் வந்து முழுசாக மெச்சூர்ட் ஆகாமல் பழுக்காமல் உங்களுக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல புளிப்புத்தன்மை அந்த சிட்ரஸ் ஃபேமிலிக்குரிய அந்த குணத்தை வந்து காமிச்சிடும். ஆனால் இதே வந்து பாரின்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷ் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வெளியிட்ட ரகமான இந்த பாரி ஒன்று ரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரைக்காய் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு புளிப்பு தட்டாது, அரைக்காய் கூட இனிக்கும். இன்னைக்கு வந்து சந்தையில் பார்த்தீங்கன்னா பாரி ரகம் வந்து சந்தைக்கே வந்து முழுசாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி சந்தைக்கு வந்து இன்னைக்கு ரகங்களான ரொம்ப வந்து சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியானது. எப்படி சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியானதுன்னா, நாம் சொல்லியிருக்கோம் பொதுவாக எந்த ஒரு மரங்களும் வளராமல் கிளைக்காது, கிளைக்காமல் பூக்காது, பூக்காமல் காய்க்காதுன்னு சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ இந்த செடிகளை பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்போது அதிகப்படியான பக்க கிளைகள் உருவாக்கும். அப்போ அதிகப்படியான பக்க கிளைகள் உருவாக்க என்னாகும், ஒரு செடியை குத்து செடிகளாகவே நம்ம வந்து வச்சுக்கிற முடியும். பெரிய மரமாகுமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ எலுமிச்சை வந்து அன்ப்ரூவ்டு ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம், அதான் வந்து கவாத்தே பண்ணக்கூடாத பயிர். ஆனால் சாத்துக்குடியை பொறுத்தளவுக்கு நாம் கவாத்து பண்ணிக்கிறலாம். கவாத்து பண்ணாலும் நமக்கு வந்து அதிகப்படியான பக்க கிளைகள் தான் உருவாக்குமே தவிர மரம் எந்த விதமான பெரிய அந்த ஷேக்குன்னு சொல்லக்கூடிய வந்து காஞ்சி போகிறதோ பட்டு போகிறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. அதே மாதிரி எலுமிச்சையில் வந்து நுனியிலேருந்து காஞ்சிக்கிட்டே வரும், டைபேக்னு சொல்லுவோம். ஆனால் வந்து சாத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா அதே ஃபேமிலியாக இருந்தால் கூட அந்த நோய் தாக்குதல் வந்து இதில் வந்து குறைவாக இருக்கும். அப்போது பூச்சி மேலாண்மை, உர மேலாண்மை வந்து நாம் வந்து நோய் மேலாண்மை நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது எலுமிச்சையை விட வந்து சாத்துக்குடி வந்து ஈஸியஸ்ட் கிராப் தான். அதே மாதிரி வந்து எலுமிச்சை வந்து 12 இடைவெளியில் 300 செடி சாகுபடி பண்ணலாம்னா, பாரி சாத்துக்குடியை பொறுத்தளவுக்கு இது போல் 10க்கு 10 இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 400 செடி வந்து சாகுபடி பண்ணலாம். சரி, 400 செடி சாகுபடி பண்ணிட்டான், நமக்கு இதில் என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 சீசன் வந்து பாரி சாத்துக்குடி வந்து காய்க்கும். அப்படி காய்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 30 கிலோ வந்து காய் வரும். அதிகபட்சம் 50 கிலோ வரைக்கும் காய் எடுத்த விவசாயிகள் இன்றைக்கி வந்து இருக்கிறாங்க. 70 கிலோ காய் எடுத்த விவசாயிகள் இருக்காங்க ஒரே மரத்தில் வந்து. நாம் சொல்கிறோம் 2 சீசனுக்கு சேர்த்து ஒரு செடியிலேருந்து நமக்கு வந்து 30 கிலோ காய் வருதுனால கூட இன்னைய சந்தைய மார்க்கெட்டை நீங்கள் வந்து போட்டு பார்த்துங்க. 20 ரூபாய்க்கு கம்மியாக வந்து யாரும் வந்து சாத்துக்குடி கொடுக்க போகிறதில்ல. அப்போ 600 ரூபா கிட்டத்தட்ட மினிமமாக ரொம்ப குறைஞ்சபட்சம் விலையே இல்லைங்க, 20 ரூபாய்க்கு தான் விலை போகுதுன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபா ஆயிலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் சாத்துக்குடியில் நம்ம வந்து வருமானம் பார்க்க முடியும். நாம் என்ன சொல்கிறோம், பாரி சாத்துக்குடி வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப குறைவானது. இதுபோல் எல்லா வகையான மண்கள்லையுமே வந்து வரக்கூடியது. நீர் மேலாண்மை பார்த்தீங்கன்னா வந்து மிக குறைவானது. பொதுவாக அந்த எலுமிச்சை குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வந்து நீர் தேவைங்கிறது வந்து தேவைப்படாது. எனக்கு வந்து தண்ணி வந்து மினிமைஸ்டாக தான் இருக்குது. இப்போ இந்த தோட்டம்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரைலேண்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு திருச்சியிலேருந்து இப்படி தரகம்பட்டி மணப்பாறைக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தரகம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து இந்த தோட்டம் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து வறட்சியான ஏரியா.
அதாவது மழை எப்போ பெய்யும்னு தெரியாது, மழை பெஞ்சாலும் இந்த சரள பூமிக்கு உடனே தண்ணியெலாம் குடிச்சிடும். ஆனால் அப்படிப்பட்ட ட்ரைலேண்டில் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு வந்து வீரியமாக வந்து நாட்டுக்குள்ள வந்து இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு செடிகளையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த பாரி ரக சாத்துக்குடி சாகுபடி பண்ணுறதன் மூலிமா உங்களுக்கு நோய் மேலாண்மைங்கிறது ரொம்ப குறைவு, அதே மாதிரி பூச்சி மேலாண்மைங்கிறது குறைவு, அதே மாதிரி நீர் மேலாண்மைங்கிறதும் குறைவு. அப்போது இவ்வளோ குறைவாக இருக்குது. அதாவது வந்து அன்மெயின்டைன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சாத்துக்குடி வருமா வராதுங்கிறத தாண்டி சாத்துக்குடி வரும் அப்படின்னு நாம் நிறைய காணொலிகள் நாம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து சாத்துக்குடி எப்படி வந்து 10 இடைவெளி எப்படி சாகுபடி பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான். அதாவது வருஷம் 10, செடி இடைவெளியும் 10, இதுபோல் 10 இடைவெளி வந்து சாகுபடி பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு ரொம்ப ஆவரேஜாக 1000 ரூபாய் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுட்டா கூட ஒரு ஏக்கருக்கு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். நாம சொல்கிறோம் 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் நம்ம வந்து சாத்துக்குடியை வந்து சந்தைப்படுத்த முடியும். மாதிரி இதுக்கு முன்னாடி சாத்துக்குடி நடவு பண்ண தோட்டங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், எப்படி எந்தளவுக்கு வந்து காய்கள் இறங்கிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது வந்து எப்படி வந்து என்ன இடைவெளியில் நடுறது அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் வந்து கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வந்து நீர் மேலாண்மை பற்றி கேட்டிருந்தீங்க, உர மேலாண்மை பற்றி கேட்டிருந்தீங்க. அதுக்கான தனி காணொலியாக தான் வந்துட்டு இப்படி வந்து நடவு பண்ணி ஓராண்டுகளான செடிகளை வந்து நம்ம வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நடவு பண்ண செடிகளுடைய வீடியோலாம் வந்து நீங்கள் வந்து காணொலியில் வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த புள்ளி வரக்கூடியது, அதாவது இந்த இலைகளில் வந்து புள்ளி வரும். இந்த எலுமிச்சை குடும்பத்தில் பொதுவாக வந்துட்டு இந்த எலுமிச்சம்பழத்தில், அதாவது எல்லா வகையான எலுமிச்சையாக இருக்கட்டும், இந்த மாதிரி இலைப்புள்ளிகள் வந்து வரும். ஆனால் சாத்துக்குடி பாரியில் பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி இலைப்புள்ளிகள் வந்து வராது. அப்போ நோய் மேலாண்மைங்கிறது ரொம்ப வந்து குறைவானதாக இருக்கும். அப்போ இதில் என்னென்ன மாதிரியான பூச்சிகள்லாம் வரும், நோய்கள்லாம் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக சிட்ரஸ் ஃபேமிலியில் வரக்கூடிய இந்த பச்சை புழு தொந்தரவு இருக்கு இல்லைங்களா, அது நிச்சயமாக வந்து அந்த பருவநிலை மாற்றத்தின் காரணமாக வரக்கூடிய இந்த பச்சை புழுக்கள் வந்து வரத்தான் செய்யும். அதை நம்ம வந்து ஆர்கானிக்காகவே நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும். அதாவது வந்து பூச்சியை வந்து விரட்ட முடியும். பூச்சியை நம்ம எல்லா காரணங்களும் சொல்கிறோம், பூச்சியை கொள்றதன் மூலியமாக நம்ம பூச்சிகளை அழிக்க முடியாது. பூச்சி விரட்டியை நாம் வந்து பயன்படுத்துகிற மூலியமாக நம்ம வந்து பூச்சிகளை வந்து விரட்டலாம். அதே மாதிரி வந்து பாரி சாத்துக்குள்ள அடுத்த என்ன மாதிரி நன்மைகள் வந்து கிடைக்கும்னா, கிட்டத்தட்ட வருஷத்தில் வந்து 8 மாதங்கள் வந்து அறுவடைக்குரிய காலமாக இருக்கும். அப்போது உங்கள் ஒரு சீசனபிள் கிராப்பு, அன்சீசனபிள் கிராப்பை தாண்டி இது வந்து 2 சீசனு. எப்படி வந்து நெல்லி வந்து எப்படி வந்து 2 சீசன் காய்க்குதோ, அதே மாதிரி பாரி சாத்துக்குடி பார்த்தீங்கன்னா 2 சீசன், ஒரு சீசனு ஒரு ஆஃப் சீசன். எப்பவுமே சீசனுக்குரிய பழங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைந்த பனியும் அடர்ந்த வெப்பம் இருக்கும்போது ஒரு செடி வந்து பூத்துரும். அது எப்போ வரும், உங்களுக்கு நவம்பர் டிசம்பரில் எல்லா செடிகளும் பூக்க ஆரம்பிச்சிடும். அது அதே மாதிரி 2வது அறுவடை ஆஃப் சீசன் எப்போ வரும், ஆகஸ்ட் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா பாரி சாத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா 2வது அறுவடை வரும். அப்போது உங்களுக்கு வந்துட்டு சந்தையில் வந்துட்டு 8 மாதங்கள் வந்து உங்களுடைய சாத்துக்குடி வந்து சந்தையில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய வருமானம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது வருஷத்தில் ஒரு 4 மாதம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பாரி சாத்துக்குள்ள வந்து காய் வந்து இல்லாமல் இருக்கும். இதுபோல் உங்களுக்கு அடர்ன்ற முறையில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு 10 இடைவெளியில் 400 செடிகள் சாகுபடி பண்ண நினைக்கிற விவசாயிகள், இது எப்படி எனக்கு மெயின்டைன் பண்ணு தெரியாதுங்க, சாத்துக்குடி நான் சாகுபடி பண்ணணும்னு நினைக்கிறேன், அது எப்படி நடுறது, குழி எவ்வளோ எடுக்கிறது, என்ன மண்ணுக்கு வரும், இதுக்கெல்லாம் வந்து உழவி வந்து உங்களுக்கு வந்து ஓராண்டுக்கு வந்து இலவச ஆலோசனைகள் கொடுக்குது. அதாவது ஏன் ஓராண்டு அப்படின்னா, பொதுவாகவே வந்து இந்த இளஞ்செடிகளில் பார்த்தீங்கன்னா தான் நோய் தாக்குதல் வேகமாக நடக்கும், பூச்சி தாக்குதல் வேகமாக நடக்கும். நாம் என்ன சொல்கிற, உழவி நடவும் அறுவடையும் சொல்லி நடவுல ஆரம்பித்து முதல் அறுவடை உங்களுக்கு வரந்தண்டிக்கும். இல்லை எலுமிச்சை 1 வருஷத்தில் வந்துடும், 1 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து கன்சல்டன்சி வருவாங்க. சாத்துக்குடி 2 வருஷத்தில் வரும், 2 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து கன்சல்டன்சி வருவாங்க. தென்னை 3 வருஷத்தில் வரும், 3 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து கன்சல்டன்சி வருவாங்க. அப்போது முதல் நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபீல்டு சப்போர்ட் வந்து கொடுக்குறான். எதுக்காக ஃபீல்டு சப்போர்ட் கொடுக்குறான், இப்போ நான் வந்து சாத்துக்குடி சாகுபடின்னு நினைக்கிறேன், எனக்கு உர மேலாண்மை தெரியாது, நீர் மேலாண்மை தெரியாது, பூச்சி மேலாண்மை தெரியாது, நோய் மேலாண்மை தெரியாது, கவாத்து முறை தெரியாது, எப்படி பழம் வந்துருக்கு, எப்படி வந்து பூக்களை கொண்டு வரணும்னு சொல்லி தெரியாது, நாம் எப்படி வந்து பூக்கள் கொண்டு வரதுக்கு என்னென்ன மாதிரியான முறைகளில் வந்து தெளிப்பான் வந்து பயன்படுத்தலாம், அரப்புமோர் கரைசலா, தேமோர் கரைசலா, நீர்மோர் கரைசலா, என்ன பயன்படுத்தலாம், ஆர்கானிக்காக என்ன பண்ணலாம், இன்ஆர்கானிக்காக என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையுமே 2 மாதங்களுக்கு ஒரு முறை நேரடியாக உங்கள் களத்தை ஆய்வு செய்து உங்கள் செடிக்குரிய தேவை என்ன அப்படிங்கிறதை வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லி அதை வந்து நாம் வந்து அறுவடை வரைக்கும் நாம் வந்து கைட் பண்ணி கொடுக்குறோம். இதுபோல் வந்து வீரிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள், பாரி சாத்துக்குடி கல்டிவேஷன் நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உழவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.